ஹார்திக் பாண்டியாவை கேப்டன் ஆக்குனத மாதிரி ஒரு மிகப்பெரிய தவறை இந்த மும்பை இந்தியன்ஸ் மேனேஜ்மெண்ட் பண்ணியிருக்கவே முடியாது. இன்னைக்கு அதுக்கு தான் வந்து வரி கட்டிக்கிட்டு இருக்காங்க. பண்ண பிரச்சனையெல்லாம் கொஞ்சம் நஞ்சமா நீங்கள் கிளப்புனீங்களே எங்கள் ரோஹித் சர்மாவை, இன்னைக்கு உங்கள் ஹார்திக் பாண்டியா கேப்டன்சியை குவிட் பண்ணுறான்டா அப்படின்னு எங்கே போனாலும் ட்விட்டரில் வந்துட்டு ஹார்திக் பாண்டியா குவிட்ஸ் ஐபிஎல் கேப்டன்சி, ஹார்திக் பாண்டியா ரிமூவ்டு ஃப்ரம் மும்பை இந்தியன்ஸ் கேப்டன்சின்லாம் வந்து ஹெட்லைன் வந்துச்சு. அப்பயே தெரிஞ்சு போச்சு இது ஃபேக் நியூஸ். உள்ளே போய் பார்த்தா எல்லாம் சும்மா இவங்கெல்லாம் கிளப்பி விட்றாங்க. எனக்கு ரிமூவ் பண்ணணும்னு ஆசையாக இருந்துச்சு, அதான் ரிமூவ்டுன்னு சும்மா போட்டு விட்டேன். எது சும்மா போட்டு விட்டியா அப்படின்ற மாதிரி செய்திகள்லாம் வதந்திகள்லாம் வந்ததுக்கு காரணம் என்னங்கிறத நம்ம ஃபஸ்ட்டு பார்க்கணும். ஹார்திக் பாண்டியா அந்த அளவுக்கு ஒரு மோசமான கேப்டன்சியை பண்ணியிருக்காரா? அது முதல் கேள்வி. இரண்டாவது கேள்வி, அப்படி ஹார்திக் பாண்டியாவை தூக்கிட்டா மும்பை இந்தியன்ஸுக்கு இன்னொரு ஒரு நல்ல கேப்டன் இருக்கிறாங்களா? அது இரண்டாவது கேள்வி. மூன்றாவது கேள்வி, முதல்ல மும்பை இந்தியன்ஸ் அதை பண்ணுமா? இது இந்த 3 கேள்விகளுக்கும் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் பதில். பாய்ஸ் அண்ட் கேர்ள்ஸ் அண்ட் மை டியர் buddies, இருக்கும் ஹாய் ஃப்ரம் பாலா. முதல் கேள்வி, ஹார்திக் பாண்டியா அவ்வளோ மோசமான கேப்டன்சி பண்ணாரா அப்படின்னு கேட்டால், கண்டிப்பாக ஹார்திக் பாண்டியா குஜராத் டைட்டன்ஸுக்கு ஒரு கேப்டனாக அறிவிக்கப்பட்ட நாளிலிருந்து இன்னைக்கு வரைக்கும் அவருடைய கேப்டன்சியை நல்லா பண்ணிட்டு இருக்கிறாரு அப்படின்னு ஒரு பக்கம் நம்ம சொல்லலாம். ஆனால் அதே சமயத்தில் அவருக்கு நல்ல டீம் கிடச்சாங்க. சும்மா திடீர்னு குஜராத் டைட்டன்ஸு திடீர்னு எல்எஸ்ஜின்ற டீம் வருமா, அவங்க வந்துட்டு மற்ற எல்லா டீம்லும் இல்லாத பிளேயர்ஸ்லாம் அவங்க பாட்டுக்கு என்ன வேணால் பிக் பண்ணிக்கலாம்னு உலகத்தின் பெஸ்ட் டீம்ஸ் எடுத்து ஒரு ஸ்குவாட் ரெடி பண்ணுவாங்களாம், அது கேப்டன்ஷிப் பண்ணி ஜெயிப்பாங்களாம், அது கேட்டால் வந்து அப்படின்னு சில பேர் சொல்லுவாங்க. பட் ஆனாலும் எப்பா பெஸ்ட் டீம் இருக்குது, பட் கேப்டன் சரியில்லை அப்படின்ற பிரச்சனைகளை நம்ம பல இடங்களில் பார்த்துருக்கோம். ஸோ இது பெஸ்ட் டீமா பெஸ்ட் கேப்டனா ரெண்டு பேரும் இணைஞ்சதா அப்படின்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக ரெண்டு பேரும் இணைந்தது தான் ஒரு டீமுடைய ரிசல்ட். ஸோ எங்கேயுமே நம்ம வந்து ஒன்றும் இல்லாத ஒரு கேப்டன் ஜெயிக்க வச்சாருன்னு சொன்னாலுமே கூட ஒன்றுமே இல்லைங்க, பட் அந்த கேப்டன் மட்டும்தான் பண்ணாருன்னு நம்ம சொல்ல முடியாது. அந்த டீம்லையும் பிளேயர்ஸோடைய பெர்ஃபார்மன்ஸ் இல்லாமல் கேப்டன் மட்டும் தனியாக நின்று இப்படி தான் ஜெயிக்க முடியுமா? ஸோ ஹார்திக் பாண்டியா தன்னுடைய கேப்டன்சியில் சில இடங்களில் தவறுகள் பண்ணியிருந்திருக்காரு. குறிப்பாக வந்து ரோஹித் சர்மா வந்து ஒதுக்குனதாக வந்தக்கூடிய செய்திகள் நம்ம பார்க்கும்போதே, ரோஹித் சர்மா லாங்கானில் போய் நில்லு அப்படின்னு சொல்லிட்டு இவர் பாட்டுக்கு தானே முடிவெடுக்கிறேன்னு சொன்னது, இந்த இடத்துல நம்ம மறக்கவே முடியாது. அன்னைக்கு வந்து மும்பை இந்தியன்ஸ் மேலே அவ்வளோ கோவம் அந்த மேனேஜ்மெண்ட் மேலே மக்களுக்கு வந்து போன சீசனில் வந்து எவ்வளவு பிரச்சனைகள், அதாவது வந்து அந்த டீமோடைய ஃபேன்ஸே வந்து க்ரௌடில் நின்றுக்கிட்டு ஹார்திக்கை பார்த்து ஹார்திக் டவுன் டவுன் ஹார்திக் டவுன் டவுன் ஏதோ அந்த படத்துலலாம் வந்துட்டு காலேஜ் சேர்மன் எலெக்ஷன் நடக்கும் பாருங்க, அந்த மாதிரி ஏதோ சீன் மாதிரி நடந்துக்கிட்டு இருந்துச்சு. ஸோ அதனால் அதுக்கு நீதா அம்பானி அம்மா அவர்கள் வந்துட்டு கஷ்டப்பட்டு ரிலையன்ஸ் ஃபவுண்டேஷன்லேருந்து சின்ன பசங்க ஸ்கூல் பசங்களெலாம் வந்து ஒரு ஸ்டாண்டு முழுக்க நிற்க விட்டு கத்திர ஹார்திக்னு அப்படின்னு சொல்லிட்டு பசங்கள்லாம் நிற்க விட்டாங்க. அதெல்லாம் அடுத்த ஜோக்னு வச்சுக்கோங்களேன். பட் இன்னைக்கு நம்ம பார்க்கும்போது ஹார்திக் பாண்டியா அந்த விஷயங்கள்லேருந்து மாறி வந்திருக்காரு. டீமில் எல்லாரையும் வந்து கன்சல்ட் பண்ணுறாரு, ரோஹித் சர்மாக்கான இடம் கொடுக்குறாரு, எல்லார்ட்டையுமே வந்து கன்சல்ட் பண்ணி ஒரு கேப்டன்சியை நல்லபடியாக பண்ணுறாரு. பட் அதில் நம்ம என்ன கவனிக்கணும் அப்படின்னா, கேப்டன்சிங்கிறது என்னை நம்பி நீ கொடுத்தா நான் பண்ணணும், உன்கிட்ட இருந்து டிப்ஸை வாங்கிப்பேன், பட் முடிவு நான் எடுப்பேன்றது தான் கேப்டன்சி. அதை அவர் சரியாக தான் பண்ணிக்கிட்டு இருக்கிறார். அந்த கேப்டன்சி டெசிஷன் சில இடங்களில் வந்து சரியில்லாமல் போகும். அதை நம்ம வந்து எல்லா கேப்டன்ஸையும் பார்க்குறோம். உதாரணத்துக்கு இந்த சீசனில் மகேந்திர சிங் தோனியே வந்துட்டு பல இடங்களில் வந்து என்ன இந்த பவுலர் அங்கே கொண்டு வராரு, அந்த பவுலருக்கு வாய்ப்பே தர மாட்டேங்கிறாரு, என்ன பண்ணுறாரு, இது தோனியே இல்லையே அப்படின்னு எவ்வளோ பேர் நம்ம பேசணும். ஸோ அதனால் எல்லாருக்கும் இந்த மாதிரி ஒரு டவுன்ஃபால் வரதான் செய்யும். ஸோ அந்த வகையில் பார்க்கும்போது ஹார்திக் பாண்டியாவுக்கு சில பிரச்சனைகள் இருக்குது. பட் அதே நேரத்தில் நம்ம இன்னொன்று என்ன பார்க்கணும்னா, இவர் மட்டும் கிடையாது, மஹேலா ஜெயவர்தனே தான் உதவுறாரு, மஹேலா ஜெயவர்தனே தான் எல்லாம் பண்ணுறாரு, அங்கேருந்து இவர் கை காட்டுறதுனால தான் இங்கே கேப்டன்சியே இவர் பண்ணுறாரு. அந்த காலத்தில் வந்துட்டு ஒரு 2 வருஷத்துக்கு முன்னாடி ஆஷிஷ் நெஹ்ரா, இன்னைக்கு மஹேலா ஜெயவர்தனே, இவங்கள மாதிரி யாரு இல்லைன்னா இந்த ஹார்திக் பாண்டியா ஒரு வேஸ்ட்டு அப்படின்னு சொல்கிறாங்க நிறைய பேர். அதே சில பேர் தான் இவங்க யாருடைய முடிவுகளையும் கேட்காம அவரே செயல்படுறாருங்கிறதையும் சில நாட்கள் நம்ம சொல்லிக்கிட்டு இருந்தோம் இல்லையா? ஸோ அவர் அந்த இன்புட்ஸை வாங்கிக்கிறாரு. அவர் மட்டும் கிடையாது, சுப்மன் கில் கூட தான் வந்து எல்லார்ட்ட இன்புட்ஸ் வாங்கிக்கிறாரு. எல்லா கேப்டனுமே அந்த கோச் கூட ஒரு டிஸ்கஷன் பண்ணுறாங்க. இப்போ T20ங்கிறது கம்ப்ளீட்டாக வந்து ஒரு 3-4 கோச் வெளியே நின்றுக்கிட்டு பாலுக்கு பால் சுற்றி இந்த ஃபீல்டர்ஸுக்கு பக்கத்தில் போய் நின்றுட்டு ஓதி இந்த ஓவர் இவனை போட சொல்லு, அந்த ஓவர் அவனை போட சொல்லு, இதை அதை பண்ணிட்டே இருக்கிறாங்க. அது வந்து நம்ம மறுக்கவே முடியாது, மறக்கவும் முடியாது. எல்லா டீம்லையும் இதை பண்ணிட்டு தான் இருக்கிறாங்க. ஸோ அது வந்து மும்பை இந்தியன்ஸில் மட்டும் நடக்கலை. ஸோ ஹார்திக் பாண்டியாவை கம்ப்ளீட்டாக அப்படி டார்கெட் பண்ணி ஒரு ஃபைனலில் அவர் தோற்று போயிட்டாருன்ன உடனே அவர் இப்படி ஒன்றும் இல்லாத ஒரு வேஸ்ட் கேப்டனே கிடையாது, இவரை தூக்கியே ஆகணும்னு சொல்கிறத நம்ம ஏற்றுக்க முடியாது. கண்டிப்பாக ஹார்திக் பாண்டியா பவுன்ஸ் பேக் பண்ணுவார். ஸோ இது முதல் பக்கம். ரெண்டாவது, ஹார்திக் பாண்டியாவோட ஒரு நல்ல கேப்டன் கிடைப்பாங்களா மும்பை இந்தியன்ஸ் நம்ம கேட்டோம். இருக்கிறார் சூரியகுமார் யாதவ், இந்தியாவுடைய T20 கேப்டன் இப்போ அவர் தான். ரோஹித் சர்மாவுக்கு பதிலாக ஹார்திக் வந்தார், ஹார்திக்கு பதிலாக சூரியகுமார் யாதவ் வந்தார் இந்தியா T20 டீமில். அதே மாதிரி தான் இப்போ மும்பை இந்தியன்ஸ் ரோஹித் சர்மாவுக்கு பதிலாக ஹார்திக் வந்தார், ஹார்திக் பதிலாக நாளைக்கு சூரியகுமார் யாதவ் வரலாம், சொல்ல முடியாது. அடுத்த ஆக்ஷனில் கூட ஹார்திக் பாண்டியா சூரியகுமார் யாதவ் 2 ஃப்ரான்ச்சைஸிக்கு 2 கேப்டனாக போகலாம், நம்ம சொல்ல முடியாது. பட் அதை மும்பை இந்தியன்ஸ் பண்ணுமாங்கிறது தான் கடைசி கேள்வி.
அவங்களுடைய கோர் டீமை ரீட்டைன் பண்ணுறது அவங்களுடைய எண்ணமாக இருக்குது. இதில் யார் கேப்டன்சி மெட்டீரியல், இவன் ஒரு தனி கேப்டனாக வேற ஒரு ஃப்ரான்ச்சைசிக்கு போகணும்னு பார்த்தானா அவனை எப்படி பிடிச்சி உட்கார வைக்கிறது, இவன் ஒரு தனியாக பிச்சுக்கிட்டு போனான்னா அவனை எப்படி அடிச்சு நமக்குள்ளே வச்சுக்கிறது, இப்படின்றதும் அவங்க பார்ப்பாங்க. அவங்களுக்கு அந்த பிளேயிங் 11 முடிஞ்ச அளவுக்கு எவ்வளோ பேரை செக்யூர் பண்ணிட்டே வர முடியும், அந்த கோல்டன் பிளேயிங் 11 அப்படின்னு பார்க்குறாங்க. அதில் ஒரு பொலாடு வெளியே போயிட்டாரு, குருணால் பாண்டியா கிளம்பி போயிட்டாரு, குவிண்டன் டி காக்கு எந்திரிச்சு போயிட்டாரு, இப்படிங்கிறதெல்லாம் விட்டுப்புட்டு இன்னைக்கு ஏதோ அவங்ககிட்ட இருக்கிற அந்த சில பேரை வச்சு அவங்க வண்டியை ஓட்டிக்கிட்டு இருக்கிறாங்க. அதுலேயும் ரோஹித் சர்மா இன்னைக்கு கிளம்பிட்டாருன்னா, ஹார்திக் பாண்டியா, ஜஸ்பிரித் பும்ரா, சூரியகுமார் யாதவ் ஒவ்வொருத்தவங்களும் போயிட்டாங்கன்னா அந்த டீம் அடுத்த ஒரு மிகப்பெரிய டிரான்சிஷன் பீரியடுக்கு வரும். எப்படி சிஎஸ்கேக்கு நடந்துட்டு இருக்குதோ அந்த மாதிரி. பட் அது வரைக்கும் ஹார்திக் பாண்டியா இல்லைன்னா அடுத்து நெக்ஸ்ட் சூரியகுமார் யாதவ் அவங்க போகலாம். பட் சூரியகுமார் யாதவுக்கும் ஏஜ் கேட்டகரி அந்த ஒரு பாயிண்ட் இருக்குது. எப்படி இன்னைக்கு இந்தியன் கிரிக்கெட் டீமில் வந்து சுப்மன் கில் மாதிரி ஒரு யங் டெஸ்ட் கேப்டன் வேணும்னு நினைக்கிறாங்களோ, அதே மாதிரி மும்பை இந்தியன்ஸ் நாளைக்கு ஹார்திக் பாண்டியாலேருந்து மாறுனா அது திரும்ப சூரியகுமார் யாதவுக்கு போகிறத தாண்டி ஒரு யங் பிளேயர் கிட்ட போய் நிற்கிறதுக்கு தான் வாய்ப்புகள் அதிகமாக இருக்கிறதாக நம்மளால் பார்க்க முடியுது. அது ஒரு திலக் வர்மா கிட்ட போகலாம், நமந்தீர் கிட்ட போகலாம், சொல்ல முடியாது நம்ம. இதுதான் அவங்களுடைய நிலைமை. எப்படி இன்னைக்கு விராட் கோலிகிட்டேருந்து ரஜத் பட்டிதர்கிட்ட போச்சோ, தோனிக்கிட்டேருந்து ருத்ராஜ்கிட்ட போச்சோ, அந்த மாதிரி தான் அது ஹார்திக் கிட்டேருந்து போகுமோ அப்படின்ற ஒரு எண்ணமும் நமக்குள்ளே இருக்குது. ஸோ ஹார்திக் பாண்டியா ஒரு வேர்ஸ்ட் கேப்டனா அப்படின்னா கண்டிப்பாக இந்த ஒரு மேட்ச் வச்சு நம்ம சொல்ல முடியாது. அதே நேரத்தில் அவருக்கு ஒரு ரீப்ளேஸ்மெண்ட் இருக்குதானா, சூரியகுமார் யாதவோ இல்லை வேற ஒரு பிளேயரோ இருக்காங்க. பட் அது மும்பை பண்ணுமான்னா இப்போத்துக்கு பண்ணாது. கண்டிப்பாக அடுத்த சீசன்லாம் ஹார்திக் பாண்டியா மேலே ஒரு பிளேயரை வச்சு தொடரும். அவர் ஒரு நல்ல ஒரு ஐடென்டிட்டியாக அந்த டீமில் வந்து போன சீசனில் அவ்வளோ கெட்ட பேர், அவ்வளோ அவரை வந்து கழுவி ஊற்றுனப்பே இந்த ஃப்ரான்ச்சைஸி அவரை பேக்கப் பண்ணிச்சு. இன்றைக்கி அவரை தூக்கி போட்டுருன்னு நீங்கள் நினைக்கிறீங்களா? கண்டிப்பாக எல்லாருக்கும் ஒரு பவுன்ஸ் பேக் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள்ன்றது வீரர்களுக்கு கிடைக்கும். அந்த மாதிரி ஹார்திக் பாண்டியாவுக்கும் கிடைக்கும். அது அடுத்த வருஷத்தில் அவர் ப்ரூவ் பண்ணுவார்ன்ற நம்பிக்கையோட இந்த வீடியோ நான் முடிச்சுக்கிறேன். மும்பை இந்தியன்ஸ் ஒரு எப்படிப்பட்ட ஒரு லெகசி டீம், அந்த டீம் இன்னைக்கு மறுபடியும் ஒரு பிளே ஆஃப்ஸ் வாய்ப்பில் பாதியில் கிளம்பி இருக்கிறாங்க. ஃபைனலுக்கு போக முடியல. மீண்டும் கப்பை தொடுவதற்கான வாய்ப்புகள் அவங்களுக்கு நீண்டுக்கிட்டே போகுது. அதை பற்றி நம்ம அலசி ஆராய்வோம். அடுத்தடுத்த வீடியோக்களில் ஆக்ஷன் கிட்ட நெருங்கும் போது இன்னும் சில மாதங்கள் கழிச்சுலாம் நம்ம வந்து கண்டிப்பாக எந்தெந்த இடங்களில் ஒரு லூப் ஹோல் இருக்குது, அதை எப்படி அவங்க ஃபில் பண்ண முடியும், எப்படி போகலாம் அப்படிங்கிறதுலாம் நம்ம தனியாக பேசுவோம். பட் இந்த வீடியோவில் நம்ம பேசின விஷயங்களை பற்றி உங்களுடைய கருத்துக்கள் என்னன்றது கமெண்ட் செக்ஷன் சொல்லுங்கள். இன்னொரு சூப்பரான வீடியோலாம் உங்களுக்கு பார்க்குறேன். அதுவரை விடைபெறுது உங்கள் பாலம். ஓகே பாய்.